Jesus, we adore you. Lay our lives before you. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் உடல் நோய்களை தீர்க்கின்ற வல்லமையானவரே, எங்கள் தேவைகளை நிறைவு செய்கின்றவரே, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: என் குரலுக்கு செவிகொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நன்மை பயக்கும். இதன் மூலமாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்ற மாபெரும் நன்மை என்னவென்றால், கடவுளை நாம் போற்றி புகழும் பொழுது, அவர் சொல்வதை கேட்டு நடக்கும் பொழுது பல நன்மைகளை நாம் அனுபவிப்போம் என்று விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு பேச்சிழந்த ஒருவனிடமிருந்து பேயை ஓட்டியபோது அவன் பேசுகின்ற ஆற்றலை பெற்றான் என்று விளக்குகிறது. இதனை கண்ட பரிசேயர்கள் இயேசுவிடம் குறையை கண்டுபிடித்தார்கள். அவர் பேய்களின் தலைவரை கொண்டே பேயை ஓட்டினார் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். இதோ நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார்: என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார் என்று. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு நல்லதையே செய்தார். மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், மக்கள் அவரை ஒதுக்கினாலும், ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவர் நல்லது செய்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், அவர் கூறுகிற வார்த்தைகளை கேட்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.